மின்னணு வித்யாசாலையின் மூலமாக திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் பார்த்தோம் யாக்கோபை பற்றி. நாம் எப்படி நம்முடைய ஐம்புலன்கள் மற்றும் நம்முடைய கற்பனா சக்தி நம்முடைய மனதை பாதிக்கிறது, நமக்கு அந்த பய உணர்வை ஏற்படுத்துகிறது நம்ம பார்த்தோம். அப்போது இந்த காரியத்தை இன்னும் நான் தொடர்ந்து சில காரியங்களை தியானித்து பார்க்குறப்போ அவைகளில் இந்த யாக்கோபை பார்த்தா அவர் ஒரு பயந்த சுவாபம் உள்ள மனிதனாகவே காணப்படுகிறார். எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் யாக்கோபுக்குள்ள ஒரு மிகுந்த பயம் 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 வருது. அவனுக்கு அந்த ரியாலிட்டி, அந்த ட்ரூத்தை ஃபேஸ் பண்ணவே ஒரு பயம். அண்ணனை ஃபேஸ் பண்ண பயம், மாமனாரை ஃபேஸ் பண்ண பயம், சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண பயம். அப்போ இந்த பயத்துக்கு என்னதான் காரணமாக இருக்கும்னு நான் யோசித்தேங்க. அதுதான் இந்த நாளின் செய்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு சைல்டுஹுட் ட்ராமா வந்துச்சு. சொல்கிறேன், சைல்டுஹுட் ட்ராமா ஆர் சைல்டுஹுட் ரிஜெக்ஷன் அப்படின்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனநிலையில தான் யாக்கோபு வளர்ந்தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் திங். நம்ம நிறைய நாட்களில் பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம், இந்த சிறு வயதில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட உணர்வோடு இருக்கிறவர்கள் அவங்களுடைய பெரிய ஒரு வளர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது கூட ஒரு பயந்த சுவாபம் உள்ளவங்களாவே காணப்படுறாங்க. அப்போது பயம் ஒருவேளை குழந்தை பருவத்திலே ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு உணர்வின் எதிரொலியாக கூட இருக்கலாம். பயத்துக்கு அநேக காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிற காரணம் அந்த நிராகரிக்கப்பட்ட உணர்வு. யாக்கோபை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் எப்படி அந்த நிராகரிக்கப்பட்ட உணர்வு இவனை பயந்த சுவாபம் உள்ளவனாக மாற்றிற்று. ஆக்சுவலாக யாக்கோபு அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்ப ரெபேக்கா கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதையும் பார்த்தா வயிற்றுக்குள்ள எப்பயுமே ஒரு குழந்தை அசைறது தெரியும். இங்கே பார்த்தா வயிற்றுக்குள்ள கடமுடன் ஒரு போர்க்களமே நடக்குது. என்னடா வயிறு எல்லாருக்கும் இருக்கிறத விட ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரே கடகடா சத்தம் கேட்குது, ஒரே உதை சத்தமாக இருக்கே, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா போய் கடவுள்கிட்ட, ஆண்டவர்கிட்ட, கர்த்தர்கிட்ட என்கொயர் பண்ணுறாங்க. என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது, வயிற்றுக்குள்ள ஒரே போராட்டம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் வயிற்றுக்குள்ளே 2 குழந்தை இருக்குது, 2 ஜாதி இருக்குது, அது 2 ஜாதியாக பிரியும், 2 கிளேன். ஜாதினா 2 நேஷன். ஓகே, 2 கிளேனாக பிரிய போகுது. ஆனால் என்ன, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஒரு பலத்த ஜாதிகள் உனக்குள்ளேருந்து தோன்ற போகுது, ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இங்கே பாருங்க, கர்த்தர் யாக்கோபை பற்றி சொல்லும் பொழுது யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரனாக இருப்பான், எத்தனாக இருப்பான், அவன் ஒரு கீழ்த்தரமாக இருப்பான்னு சொல்லவே இல்லை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்படின்னா இளையவன் ஒரு ராஜாவை போல் இருப்பான், அவன் ஒரு ஆளுகை செய்கிறவனா இருப்பான். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. He'll be a dominating person. அவன் ஒரு என்ன சொல்றது, பிறக்கும் பொழுது நன்மை தீமை அறிகிறதுக்கு முன்பாகவே அவன் ஆளுகை செய்யும்படி நிர்ணயிக்கப்பட்டவன். அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது ட்வின் டெலிவரி இல்லையா, ட்வின் டெலிவரி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏசா பிறந்தான். ஏசா பிறந்தப்போ யாக்கோபு அவனோட குதிகாலை பிடித்து கொண்டே பிறந்தானா. 2 டெலிவரியில் ஃபஸ்ட்டு ஒரு பேபி டெலிவரி ஆயிடுச்சு. செகண்ட் பேபி வரும்போது அதோட ஹேண்டு இந்த முதல் பேபியோட காலை பிடிச்சிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அங்கிருந்த அந்த நர்சஸ், அந்த மிட்வைஃப் என்ன பண்ணாங்க, இவனுக்கு ஒரு பேர் போட்டாங்க. இவன் பேர் யாக்கோபு. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அண்ணன் காலை பிடிச்சிட்டான். இவங்க அம்மா ரெபேக்கா இருக்காங்க பாருங்க, அவங்களாவது யோசிச்சிருக்கணும், நோனோ என் பையனை நீங்கள் யாக்கோபு கூப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா யாக்கோபுன்னா என்ன பாருன்னா, ஏமாற்றுக்காரன், எத்தன், காலை வாருகிறவன், ஒருத்தங்களோட காலை வாரி வாரி முன்னேறுகிறவன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான பெயரை யாக்கோபுக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக கர்த்தர் அவன் அப்படி சொன்னாரா? கிடையாது. ஆனால் தாய் தகப்பன் அவனுக்கு வைத்த பெயர், இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவன் ஒரு எத்தன், இவன் மற்றவங்க காலை பிடிக்கிறவன். நான் நினைக்கிறேன் எல்லாருமே யாக்கோபை யாக்கோபு அப்படின்னு கூப்பிட்றப்ப என்னடே ஏமாத்துக்காரா, அவன் காதுகளில் அந்த குழந்தையிலிருந்து என்ன காதில் கேட்டிருக்கான், ஏமாற்றுக்காரன், மற்றவர்களை ஏமாற்றுகிறவன், தந்திரசாலி, மற்றவர்களுடைய காலை வாரி விடுறவன். இந்த செய்தியே அவனுக்குள்ளே போயிட்டே இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே தண்டச்சோறு யாராவது நம்மளை கூப்பிட்டா எப்படிப்பட்ட ஒரு மனவேதனை வரும். நான் சொல்லவா, சில பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு தீவிர மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன்னு கேட்டால் சுற்றி இருக்கவங்க சொல்கிற வார்த்தைகள். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை சொன்னால் பரவாயில்லைங்க. நினைக்கிறேன் யாக்கோபோட அம்மா அப்பா 2 பேரும் என்ன தான் கூப்பிட்டுருப்பாங்க, ஏ காலவாரி. அவங்க அண்ணன் என்ன கூப்பிட்டுருப்பான், ஏ காலவாரி.
அப்போ யாக்கோபுக்கு அவனுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து அப்படியே ஷேட்டர் ஆயிருக்கும். அவனுடைய சுய மதிப்பு உடஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவனை எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ காலவாரி ஏமாத்துக்காரன் எத்தன். நான் சொல்லவா, திஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா would have led to this type of fear. இந்த குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு, இந்த புறக்கணிப்பு, இந்த நிராகரிப்பு அவனை ஒரு பயந்த சுவாபம் உள்ள மனிதனாய் மாற்றிவிட்டது. அநேகரை பார்க்குறப்ப குழந்தை பருவத்தில் ஒரு புறக்கணிப்பு, குழந்தை பருவத்தில் ஒரு ரிஜெக்ஷன், அது வந்து அவங்களோட லைஃபையே பாதிச்சிருங்க. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, நான் சைல்ட்ஹுட் ரிஜெக்ஷன் சொன்னேன்ல, அதில் அந்த குழந்தைங்க பெருசாகிறப்ப பார்த்தீங்கன்னா சில வித்தியாசமான சுவாபம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் வரும். எப்படி வரும்னா, அந்த ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னால் தானா எண்ணங்கள் வரும். எப்படி எல்லாம் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கும், நேர்மறையான எண்ணமே இருக்காது. முதலாவது சொல்கிறேன், இதை நான் எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். அப்போது யாக்கோபு இங்கே வந்து என்ன கேட்குறான், அவங்க அண்ணன் ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றான், அவன் டயர்டாக வரும்போது டே கொஞ்சம் கூழ் குடுறா, இவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கான், டே கொஞ்சம் கூழ் குடுறா, பைத்தங்கூழ் காய்ச்சிட்டே குடுறா அப்படிங்கிறான். இப்போ இவன் சொல்கிறான், ஓகே நான் உனக்கு வந்து கொடுக்குறேன், ஆனால் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு விற்று போடுன்னு கேட்குறான். நான் இங்கே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இவனுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட் என்ன இருக்குது, தான் ஏமாற்றி தான் பிழைக்க முடியும், தான் மற்றவன்ட்ட ஏமாற்றி தான் தான் மேலே வர முடியும். கர்த்தர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை மாறுமா? இவன் ஏமாற்றாமலே இவன் சேவிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பான், தான் மற்றவர்கள் தன்னை சேவிக்கிற நிலைமைக்கு வந்திருப்பான். ஆனால் இவனுக்குள்ள அந்த நீ ஏமாற்றுகிறவன் சொன்னதுனால ஒரு நெகட்டிவ் தாட் இருந்ததுனால இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, ஓகே நம்ம ஏமாத்தினாதான் மேலே வர முடியும். நான் சொன்னேன், சைல்டுஹுட் ரிஜெக்ஷன் அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். அப்போ இவனுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தது, ஸோ அவன் ஏமாத்தினாதான் மேலே வர முடியும். அதனால அண்ணன்ட்ட என்ன சொல்கிறான், நீ உன்னோட சேஷ்ட புத்திர பார்த்து விற்று போடு. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அதை படிக்கிறப்போ. அவனும் விற்றுட்டான். ஆக்சுவலி இவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா இவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அப்போ நான் சொன்னேன், சைல்டுஹுட் ரிஜெக்ஷனோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட். இந்த மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்கிறத விட எதிர்மறையாக சிந்திப்பாங்க. அந்த எதிர்மறையாக சிந்திக்கிறதே அவங்கள ஒரு பய உணர்ச்சிக்குள்ளே கொண்டு போகும். நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, மாமனாரை விட்டு ஓடி வரான், என்ன ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட், என் மாமனார் எல்லாத்தையும் எடுத்துக்குவார், என் மாமனார் என்னோட பிள்ளைங்களை என்கிட்ட விட மாட்டார், என் மாமனார் என்னை கொடுமைப்படுத்திடுவார், ஒருவேளை என்னை கொன்றுவார். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தனால நான் திருட்டளவாக ஓடுறான். ஏசா கிட்ட வரும்போதுமே ஏசா தன்னை கொன்றுவான். அப்படியே ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். ஒருவேளை இது கூட உங்களோட லைஃப்பில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணலாம், உங்களுக்குள்ள ஏதாவது சைல்டுஹுட் ரிஜெக்ஷன், ஒரு குழந்தை பருவத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு உணர்வு, தள்ளப்பட்ட உணர்வின் எதிரொலியா அப்படி கூட யோசிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு அவாய்டன்ஸ் பிஹேவியர் இருக்கும். அவாய்டன்ஸ்னா எல்லாரையுமே தவிர்த்துருவாங்க. யாக்கோபை பற்றி வேதவசனம் சொல்லுது, 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவன் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். ஓகே, இது நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன், அவன் ஏன் கூடாரவாசியாக இருந்தான்? அவன் ஒரு பெண் இல்லையா? அந்த காலத்தில் பெண்கள் தான் கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். அவன் ஒரு ஆண் மகன், நல்லா வெளியே போயிருக்கலாம். ஏன்னா அண்ணன் வந்து வனசஞ்சாரி, வேட்டையாடுறான், வல்லவன். ஆனால் இவன் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறான், குணசாலியாக இருக்கிறான். அவன் கூடாரத்துக்குள்ளேயே இருந்தது கூட அந்த அவாய்டன்ஸ் பிஹேவியர். அவன் மேபி வெளியே போகிறப்பெல்லாம் எல்லாரும் அவனை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஏ யாக்கோபு, ஏமாத்துக்காரா. அப்போ எல்லாரும் தன்னை பார்த்து ஏமாத்துக்கிறவன் சொல்கிறத கேட்டு 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 யாருமே வேண்டாம் அப்படின்னு அவன் தன்னை அவாய்ட் பண்ணி கூடாரத்துக்குள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அப்போ சைல்டுஹுட் ட்ராமா கேன் லீட் இன்டு அவாய்டன்ட் பிஹேவியர். குழந்தை பருவத்தில் வருகிற அந்த நிராகரிக்கப்பட்ட காரியம், நிராகரிக்கப்பட்ட அந்த உணர்வு மற்றவர்களை தவிர்க்கக்கூடிய, மற்ற உறவுகளில் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆழமான நட்புறவுக்குள்ளே போகாமல் எல்லாரையும் தவிர்த்து கொண்டு ஒரு தனிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு உணர்வுக்குள்ளே மக்களை தள்ளலாம். அப்படிதான் இந்த யாக்கோபுக்கு வந்துச்சு. 3வது ஒரு காரியத்தை காமிக்கிறேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீ உண்மையாகவே யூ கான்ட் ஈவன் ட்ரூலி பி யுவர் செல்ஃப், நீயா இருந்தால் உன்னை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா இவங்க தான் தள்ளப்பட்டவங்க ஆச்சு. அப்போ தானாகவே இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோங்கிற ஒரு உணர்வு இந்த யாக்கோபுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அவனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற முடியும். ஆனால் தன்னுடைய பாகத்தை விட அண்ணனுடைய பாகம் பெட்டர். ஏன்னா தான் தள்ளப்பட்டவன்,
தான் ஏமாற்றுகிறவன். ஆனால் அண்ணன் ஏமாற்றுகிறவன் இல்லை. அப்போ தன்னை விட அண்ணன் பெட்டராக இருக்கிறதுனால அண்ணன் பொசிஷனுக்கு போனால் பரவாயில்ல. தான் தானாகவே ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்கிற எண்ணத்தினால தான் அவன் ஏசா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டான். அம்மா சொல்லிடுறாங்க இல்லையா, நமக்கு தெரியும் அந்த கதை, அந்த சரித்திரம் தெரியும். ஈசாக்கு வந்து ஓகேடா நான் சாக போகிறேன்டா மகனே, வா ஏசா உன்னை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன், உனக்கு எல்லா பிளஸ்ஸிங்கையும் வச்சுருக்கேன், நீ போய் எனக்கு வேட்டையாடிட்டு வாங்குறப்ப அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரிக்கியாக என்ன பண்ணுவாங்க, அவன் வெளியே போன நேரத்தில் யாக்கோபை கூப்பிட்டு நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போ, நீ அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கோன்றாங்க. அது சரியா தப்பா நான் பேச வரல. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. அவன் என்ன சொல்லியிருக்கலாம், தப்புமா நான் அப்படி பண்ண மாட்டேன், கடவுளை நான் ஆசீர்வதிக்கிட்டு நான் ஏன் போய் திருட்டளவை வாங்கணும் அப்படி கேட்டிருக்கலாம்ல. அவன் சொல்கிறான், அம்மா ஒருவேளை அப்பா என்னை பார்த்துட்டாருன்னா, நான் ஏசா இல்லை யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிச்சிட்டாருன்னா என்னம்மா பண்ணுறது அவன் கேட்குறான். அவன் சொல்லியிருக்கலாம், இல்லைம்மா இது தவறுமா, அண்ணனுக்குள்ளதான் அண்ணனுக்கு இருக்கட்டுமா, நான் வேண்டாமா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆள் மனதில் நான் சொன்ன அந்த சைல்ட்ஹுட் ரிஜெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விளைவு, தான் தானாகவே இருக்கிறதுனால் தன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தான் பீயிங் செல்ஃப், நானாகவே இருக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவனுக்குள்ள ஒரு ஆழ்ந்த எண்ணம் போயிடுச்சு. அப்போ இந்த ஆழ்ந்த எண்ணம் அவனை ஏசாவை போல மாறி ஏசாவை போல நடிக்க வச்சுது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது, இவங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸ். இவர்கள் இந்த சைல்டுஹுட் ரிஜெக்ஷன், அந்த குழந்தை பருவத்தில் தள்ளப்பட்ட உணர்வை எப்படி இவங்க அதை வந்து மேற்கொள்ளுவாங்கன்னா, கோப்பிங் ஸ்கில்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை எப்படி மேற்கொள்ள ட்ரை பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு பீப்புள் ப்ளீஸிங் பர்சனாக மாறிடுவாங்க. அப்படின்னா எல்லாரையும் எப்படியாவது பிரியப்படுத்த நடந்து கொள்ளணும். எதை செஞ்சால் மற்றவங்க பிரியப்படுவாங்க, எதை செஞ்சால் மற்றவங்க பிரியப்படுவாங்க, இதுவே இவங்களுடைய பாடியாக மாறிடும். இவங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸ், அவங்களுடைய நடைமுறை பழக்கம் பார்த்தா they'll be a people pleasing person. மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க, அதை அவங்களே அழித்து கொள்கிற மாதிரி இருந்தால் கூட they'll be doing that. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகிறான், லாபான் வீட்டுக்கு. அங்கே வந்து அவனுக்கு வந்து அவனுடைய மகனை பிடிச்சிருச்சு, ரேச்சலை பிடிச்சிருச்சு. லாபான்கிட்ட வேலை செய்கிறப்ப லாபான் சொல்கிறான், எப்பா நீ வந்து என் மருமகன், நீ வந்து என்கிட்ட வேலை செய்கிறதுனால மருமகனாக இருந்தாலும் சும்மா செய்யக்கூடாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி மாமா எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க ரேச்சலை, அதுக்கு நான் 7 வருஷம் வேலை செய்கிறேங்கிறான். மை காட், இந்த மாதிரி யாருமே சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாபானோட தங்கச்சி இந்த ரெபேக்காவில் ஈசாக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப ரொம்ப சிறப்புமாக வந்தார். ஆபிரகாமோட அந்த வேலைக்காரர் உடனே கூட்டிகிட்டு போனாரோ, அழகாக கல்யாணம் பண்ணாங்க. யாரும் வந்து ஈசாக்கெல்லாம் 7 வருஷம் லாபான் வீட்டில் வேலை செய்யவே இல்லை. இப்போ அவருடைய மகன் தான் வந்திருக்கான். அவன் சொல்லலாம், மாமா நான் உங்கள் ரிலேட்டிவ் தானே, உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் பாருங்க, he wanted to please people, he wanted to please him. அவன் மற்றவர்களை பிரியப்படுத்த விரும்பினான். அதனால் லாபான்ட்ட என்ன சொல்கிறான், அவன் கேட்காம இவனை முந்தி சொல்லிட்டான், லாபான் நான் உனக்கு 7 வருஷம் வேலை செய்கிறேன், எனக்கு இந்த பிள்ளைய கூட. அவன் மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதுல, ஏன்னா அப்படி பிரியப்படுத்தி தான் மற்றவங்களோட ஃபேவரை வாங்க முடியும். ஏன்னா தான் நிராகரிக்கப்பட்டவனாற்று, தன்னை எல்லாரும் நிராகரிக்கிறார்களே, அப்போ அவர்களை பிரியப்படுத்தணும். இந்த ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு எப்படி வேணால் எந்த காரியத்தை வேணால் செய்வாங்கங்க. உண்மையாமே அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அது தெரியாது. யாக்கோபு நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரேச்சல் அம்மாவுக்கு வந்து ரேச்சலுக்கு தராமல் லேயலை கட்டி வைப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் லேயலுக்கு தான் ஆண்டர் குழந்தைய கொடுத்துருவாரு. 4 ஆம்பளை பிள்ளை பிறந்துடும். அந்த ரேச்சலுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுவா. அவள் கேட்பா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு கேட்பான். அப்போது யாக்கோபு சொல்லுவான், நான் என்ன கடவுளா, நீ கடவுள்கிட்ட கேளு. அப்போது இவன் என்ன சொல்லுவோம், ஓகே எனக்கு தான் பிள்ளை பிறக்கல, எனக்கு ஒரு சர்வெண்ட் இருக்கால, அவளை கொடுக்குற, அவளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவள் மூலமாக அட்லீஸ்ட் எனக்கு வீடு கட்டப்படட்டும். நான் சொல்கிறேன், ஒரு நல் குல மனிதன் யாக்கோபு. சரி, ரேச்சலுக்கு பதிலாக ஏமாற்றப்பட்டு லேயால கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ ரேச்சல் சொல்கிறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும், நோ அது மாதிரி வேண்டாம், சர்வெண்ட்டப்ப நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், அவன் மறுத்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவனால் தனக்குத்தானே ஒரு செல்ஃப் எஸ்டீம், தன்னை பற்றி ஒரு சுய மதிப்பீடு இல்லாதனால அவன் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஓகே ஓகே ஓகே. அப்போது 2 மனைவி 2 மறுமனையாட்டி 4 பேர், மை காட், ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இப்போ 4 பெண்களோட அவன் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் சொன்னேன், குழந்தை பருவத்தில் நிராகரிக்கப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் மற்றவர்களை பிரியப்படுத்துகிறவர்களைப் போல காணப்படுவார்கள். மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதே அவங்களுடைய செயல்பாடாக, இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டராக ஒரு கோப்பிங் ஸ்கில்லாக இருக்கும். ஓகே,
அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஹோசியால நீங்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா கர்த்தரே வருத்தப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஓ மை காட், அது ரொம்ப கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல்னா அவன் தேவ புத்திரன், அவன் தேவ பிரபு, அவன் ஒரு பிரின்ஸ். ஆனால் அவன் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். நான் சொல்லவா, அவனுடைய குழந்தை பருவத்தின் நிராகரிப்பு உணர்வு அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு தரக்குறைவான ஒரு சுயமதிப்பு கொடுத்துருந்ததுனால அவன் ஒரு தேவ பிரபுவாக இருக்க வேண்டியவன் ஆடு மேய்ச்சிருக்கான் மாமனார் வீட்டில். அப்போ இந்த குழந்தை பருவத்தில் தள்ளப்பட்ட உணர்வுடையவர்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த எந்த வேலையை வேணால் செய்கிறாங்க. சில நேரங்களில் அது அவங்களுக்கே ஒரு தரக்குறைவான வேலையாக கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், எந்த வேலையும் தரக்குறைவானது இல்லைங்க. ஆனால் இவனை கர்த்தர் ஒரு பிரபுவாக அழைத்திருக்கும் பொழுது இவனோ ஓடி போய் ஆண்டவரே சொல்கிறாரு, ஆடு மேய்த்தான். இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஓகே, அப்போது நீங்கள் யோசித்து பாருங்க, அது எந்த அளவு ஒரு வருத்தமான விஷயமா கர்த்தரை பார்த்துருக்காரு. அப்போ இதுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு என்ன ஆகுன்னா ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் பிஹேவியர் வரும். ஏன்னா இவர்கள் ஒரு தள்ளப்பட்ட உணர்வோடு இருக்கிறதுனால யாரோடும் ஒரு ஆழமான ஒரு உறவை, ஒரு ஆழமான ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ள இவங்க தடுமாறுவாங்க. ஒரு குழந்தை பருவத்தில் தள்ளப்பட்ட உணர்வோடு வாழ்கிறவர்கள் மற்றவர்களோடு ஒரு ஆழமான ஒரு அட்டாச்மெண்ட்டை, ஆழமான ஒரு உணர்வை ஏற்படுத்த அவர்களால் முடியாது. அவர்கள் தடுமாறுவார்கள். ஏன்னா யாராவது பக்கத்தில் வரும் பொழுது அவங்க நினைப்பாங்க, ஒருவேளை இவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக வரும்போது நம்மளுடைய நெகட்டிவை பார்த்துருவாங்களோ, இவங்க ஒருவேளை நம்மளை விரும்ப மாட்டாங்களோ, அதனால் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை யாக்கோபுக்கு இருந்துச்சு. நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன், இந்த ரேச்சல்கிட்ட அவள் வந்து குழந்தை குடுன்னு கேட்குறா. அக்காக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ஒரு குழந்தை குடு. அப்போ யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும், ஈசாக்கு அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா ரெபெக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறப்போ அவன் போய் ஈசாக்கு போய் தேவனிடத்தில் வேண்டுகிறான், விண்ணப்பம் பண்ணுறான். கர்த்தர் ரெபெக்காளின் கற்பத்தை திறந்து 2 பிள்ளையை கொடுக்குறாரு. இப்போ ரேச்சலும் அதே தான் கேட்குறா, யாக்கோபு எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பா அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவன் மேலே கோபப்படுறானா, ஏய் நான் என்ன கடவுளா, நானா வந்து உனக்கு வந்து பிள்ளை கொடுக்காம இருக்கேன், உன் கற்பத்தை அடைச்சது கர்த்தர் தானே, நீ கர்த்தர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறான். நீ போய் கர்த்தர்கிட்ட கேளு, எனக்கு தெரியாது. நான் கோவப்படுறாங்க. நான் சொன்னேன், அந்த சைல்டுஹுட் ரிஜெக்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கும். விரும்பின மனைவி அவளை தான் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணா, அவள் வந்து கேட்குறா எனக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கோபம் தான் வருது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் தங்களுடைய என்ன சொல்கிறது, தள்ளப்பட்ட உணர்வின் நிமித்தமாகவே மற்றவர்களோடு ஒரு சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியல. நான் நம்புகிறேன் இந்த யாக்கோபுக்கு தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு சரியான அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம் ஏன் வருது? யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு சைல்டுஹுட் ரிஜெக்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு ரிஜெக்டட் ஃபீலிங், ஒரு அவாய்டன்ட் ஃபீலிங், இந்த மாதிரி எல்லா காரியங்களும் இருக்கும். மெய்ப்பட பார்த்தீங்கன்னா இவன் வாழ்நாள் முழுவதுமே இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான எண்ணத்தில் இருந்தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த லோ செல்ஃப் எஸ்டீம். சைல்டுஹுட் ரிஜெக்ஷனோட ஒரு எதிரொலி ஒரு தரக்குறைவான சுயமதிப்பீடு, தரக்குறைவான ஒரு சுயமதிப்பீடு இருக்கும். நான் உங்களுக்கு முதலையே சொன்னேன், யாக்கோபை தேவன் குழந்தையா உருவாகும் போதே அவர் என்ன சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்புறம் ஓகே, பெனியலுக்கு வரும்போது அவன் தேவனோட போராடுறானே ஏசாவுக்காக. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பேர் என்ன? யாக்கோபு. ஓகே, இன்னையிலிருந்து உன் பேர் யாக்கோபு கிடையாது, உன் பேர் இனிமேல் இஸ்ரேல், உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். அப்படின்னா நீ தேவனுடைய பிரபு, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், நீ மேற்கொள்ளுகிறவன், நீ பிரபு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் பேரை மாத்துறாரு, நீ பிரபுப்பா, இனிமேல் நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ எத்தனை அல்ல. அப்போது நான் சொல்கிறேன், இவனோட சைல்டுஹுட் ரிஜெக்ஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தேவனே தன்னை போராடி மேற்கொண்டவன்ற ஒரு அழகான டைட்டிலை கொடுத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. அவன் கடைசி வரைக்கும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணர்வோடைய வாழ்ந்தான். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தில் இப்போ யோசேப்பு வந்து பார்த்துட்டான் யாக்கோபு.
யோசேப்பு வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கா. அவனுடைய சகோதரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யோசேப்பு வந்து எகிப்தின் பார்வோனுக்கு அடுத்த ஒரு அதிபதியாக இருக்கிறத தன்னுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி போய் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போது இஸ்ரேல் வந்து அங்கே வரான். அங்கே வரும் பொழுது யாக்கோபை கூட்டிகிட்டு போயிட்டு பார்வோன் முன்னாடி யோசேப்பை நிறுத்தி வைக்கிறான். இவர் தான் என் அப்பா. உடனே பார்வோன் கேட்குறான், ஓகே உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், ரொம்ப ஒரு வருத்தமான காரியத்தை அவன் பேசுகிறான். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி உமது வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னான். ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான். இப்போ யாக்கோபு வந்து நிற்கிறான். யார் முன்னாடி? பார்வோன் முன்னாடி. இப்போ யாரா வந்து நிற்கிறான்? யோசேப்போட அப்பாவா வந்து நிற்கிறான். யோசேப்பு இப்போ பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரி போல இருக்கான். ரொம்ப கனமானவன், அதிகாரம் நிறைந்தவன், ஞானம் நிறைந்தவன், எல்லாராலும் போற்றப்படுகிற ஒருவன். அவனோட அப்பா கிட்ட பார்வோன் கேட்குறான், உங்கள் வயசு என்னங்க? உன் வயசு என்னன்னா வயசு என்னன்னு சொல்லணும்ல. ஐயா என் வயசு இவ்வளோங்க அப்படின்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் டோன் தான் எதிரொலிக்குது, கொப்பளிக்குது. ஒரு நேர்மறையான வார்த்தையே இல்லாமல் எல்லாம் எதிர்மறையாக இருக்கு. நான் வந்து ஒரு பரதேசிங்க, என் லைஃப்லாம் சஞ்சலாங்க, என் லைஃபெல்லாம் வேஸ்ட்டுங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க, இன்னும் என் வயசு வந்து எங்கள் அப்பா அம்மா மாதிரி கூட வரலைங்க, எங்கள் அம்மா அப்பா மாதிரிலாம் கூட வாழலைங்க, அப்படியே ஒரு நெகட்டிவாக சொல்கிறான். உண்மைக்கு இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இந்த யாக்கோபை தேவன் குழந்தையாக இருக்கும்போதே ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஒருவேளை உங்களை பார்த்து உன்னை வந்து கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸி அவங்க வயிற்றில் நீ குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருந்தா அது எவ்வளவோ உங்களை தேற்றும், எவ்வளவோ ஒரு தைரியப்படுத்தும். சூழ்நிலைகள் வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிற உணர்வோட வாழ்ந்திருப்போம். அப்பையும் விட்டுட்டான். ஓகே, அடுத்தது பெனியலில் போய் கர்த்தரை முகமுகமாக சந்தித்து போராடி மேற்கொள்ளுகிறானே, அப்போ சொல்லிட்டாரு கர்த்தர், நீ யாக்கோபு கிடையாது, உன் பேர் இனிமேலிருந்து இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிரபுன்னு சொல்லிட்டாரு. அதையவாவது அவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும்ல. நான் இன்னையிலிருந்து தேவனுடைய பிரபு, நான் இஸ்ரேல், நான் வந்து யாக்கோபு கிடையாது, நான் ஏமாத்துறவன் கிடையாது. அந்த உணர்வு அவனுக்குள்ள ஆழமா போயிருந்தா பார்வோன்ட்ட வந்து நிற்கிறப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான், நான் தேவனுடைய பிரபு. இந்த எலியான்னு ஒருத்தர் தெரியல, ஒரு தீர்க்கதரிசி, அவர் வந்து ஒரு ராஜா முன்னாடி ஆகாப் முன்னாடி நிற்கிறப்போ ஒரு ப்ரௌடாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் யார், நீர் யாருன்னு கேட்குறப்ப நான் எலியா, நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன். இப்போது யாக்கோபுக்கு இருந்த விசிட்டேஷன், யாக்கோபுக்கு கிடைத்த தேவ சந்திப்புகள், அவன் சந்தித்த தேவ தூதர்கள், அவனுக்கு கிடைச்ச அந்த சொப்பனங்கள், இதெல்லாம் பார்த்தா அவன் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் அவன் சந்தோஷமாக இருந்திருக்கணும். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிரபு, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர் வந்து 12 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, எனக்கு இவ்வளவும் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. யோசித்து பாருங்க. ஆபிரகாம் வந்து அவரை பற்றி அவருடைய எளிய ஊழியக்காரன் சொல்கிறப்ப, என்னுடைய எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் மிகவும் சீமானாக இருக்கிறாரு, செல்வ செழிப்போடு இருக்கிறாரு, அவ்வளோ இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு அப்படியே அடுக்கிறான். இவ்வளவு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறான்னு அவன் சொல்கிறான். இப்போ அவனோட பேரன் தான் இவன் வந்து இப்போ என்ன பிச்சைக்காரனாக வந்திருப்பான். ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்தான். ஈசாக்கு தனக்கு இருக்கிறது நிச்சயமாக ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரித்து கொடுத்துருப்பான். ஏன்னா ஈசாக்கு ஒரு டைமில் விதைச்சான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஒரு செல்வ சீமானா மாறி இருந்திருப்பான். அப்போ யாக்கோபு உண்மையாகவே ஒரு பெரிய செல்வ சீமானா இருந்திருக்கணும். தான் சம்பாதித்தது மட்டும் இல்லை, கர்த்தர் தனக்கு கொடுத்தது, தன் தகப்பனார் கொடுத்தது எல்லாமே கொடுக்குறப்போ அவன் நிச்சயமாக ஒரு ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தான். நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல வீடு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே தேவரீருடைய சந்திப்பு, ஆண்டவருடைய விசிட்டேஷன், அவன் ஆண்டவர் கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரவுவாய், உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்னங்க அப்படியே அள்ளி கொடுக்குறாரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை. அப்புறம் கர்த்தரையே முகமுகமாக பார்த்தான். பாருங்க, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவனோடு போராடி மேற்கொண்டானா. அப்போ அவன் எப்படி ஒரு தைரியம் உள்ளவனா சொல்லியிருக்கணும், நான் இஸ்ரவேல்,
நான் இஸ்ரேல், நான் ஒரு தேவனுடைய பிரபு, என்னுடைய வாழ்நாட்களில் தேவனை சந்தித்தேன், தேவ தூதர்களை நான் பார்த்துருக்கேன், மக்னாயின் சேனையை பார்த்துருக்கேன், கர்த்தர் என்னோட பேசியிருக்காரு, இப்போ கர்த்தர் தான் என்னை அனுப்புனாரு, கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்கும்படி அனுப்பியிருக்கிறார், இப்போ என் மகனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பார்க்கும்படி வந்தேன். இப்படி ஒரு நல்ல வார்த்தை பேசியிருக்கல. சொன்னால் நான் ஒரு பரதேசி, என் வாழ்நாளெல்லாம் சஞ்சலம், லைஃபெல்லாம் பிரச்சனை, லைஃபெல்லாம் பிரச்சனை. நான் சொல்லவா, திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் ரிஜெக்ஷன். அவனுடைய குழந்தை பருவத்தில் அவன் எதிர்கொண்ட அந்த நிராகரிப்பு உணர்வு அவனுடைய சுய மதிப்பை எந்த அளவு குறைத்திருந்ததுன்னா, கர்த்தரே அவனை ஆசீர்வதித்த போது கூட அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணான். ஹவு பேட் அண்ட் ஹவு சேட் இட் இஸ். அப்போ ஒரு டைம் கடைசி வரும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவன் உண்மையாகவே தேவ பிரபுவாக மாறி அவன் யோசேப்பு கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்டு லைஃப்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் அந்த புலம்பல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு பயங்கர ஒரு தீர்க்கதரிசி போல் அப்படியே தீர்க்க தரிசனங்களை உரைத்து தன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும், ஒவ்வொரு சந்ததி எப்படி இருக்குன்னு ஆசீர்வதித்து தொழுது கொண்டு கர்த்தர்ட்ட போகிறான், ஜீவித்து போனான் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன், ஒரு குழந்தை பருவத்தின் நிராகரிப்பு ஒரு மனிதனை அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு தவறான தாழ்வு எண்ணத்துக்குள், ஒரு தவறான சுய மதிப்புக்குள், ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரையும் தவிர்க்கிற ஒரு அவாய்டன்ட் பிஹேவியருக்குள்ளே, யாரோட ஒரு அழகான உறவை உண்டு பண்ண முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ள, ஒரு எப்பொழுதும் சதாக்காலம் ஒரு நேர்மறை இல்லாத ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ள, மற்றவர்களை பிரியப்படுத்துகிற ஒரு உணர்வுக்குள்ள, தான் தனக்குத்தானே நிறைவுள்ளவன் அல்ல, யாரை போல நம்ம நடித்தாதான், யாரை போல நம்ம இருந்தாதான் நம்மை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ள தள்ளிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த தன்னை குறித்த சரியான உணர்வு இல்லாதனால அவன் ஒரு பயந்த ஒரு உணர்வு உள்ளவனா, ஒரு ஃபியர்ஃபுல் மேனா அவன் லைஃப் லாங் வாழ்ந்தான். ஆனால் ஒரு டைம் வந்துச்சுங்க, அந்த யாக்கோபு யோசேப்பின் இடத்தில் வந்தான், அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தாரால், உங்களுடைய சுற்றத்தாரால் ஒருவேளை இந்த புறக்கணிக்கப்பட்ட உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த காரியங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிரொலிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிற ஒரு வேலை செய்கிறவங்களா, மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கே எப்படியாவது நம்மளை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாங்கிற ஒரு மாதிரி வேலை செய்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு எதிர்மறையான எண்ணம் வர்றவங்களா இருக்கலாம். இல்லைனா எப்போ பார்த்தாலும் ஒரு ரொம்ப தாழ்வான எண்ணம் உள்ளவர்களா, யாரோடு ஒரு நல்ல ஐக்கியம் உருவாக்க முடியாதவர்களா, எல்லாரையும் தவிர்த்து விட்டு தானே இருக்கக்கூடியவர்களாக, ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டுப்புழுவை போல தனக்குத்தானே ஒரு கூட்டை உருவாக்கி கொள்ளுவர்கள் போல நீங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, எப்பயும் எல்லா காரியங்களை குறித்து ஒரு பயந்த சோபம் உள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது கூட அதை நேற்றுக்கொள்ள முடியாமல் உங்கள் மனம் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட வாழ வேண்டியதில்லை. எப்படி யாக்கோபுக்கு ஒரு யோசேப்பு வந்தாரோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இயேசு வந்தார், உங்களுக்கு ஒரு இயேசு வந்தார். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த புறக்கணிக்கப்பட்ட உணர்வின் நிமித்தம், ஒரு குழந்தை பருவத்தில் வந்த புறக்கணிப்பின் நிமித்தம் ஒரு பய உணர்வு உள்ளவர்களாக, தள்ளப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக போராடி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், உங்களை தள்ளாதவர் ஒருவர் இருக்கிறார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிற உணர்வை உங்களுக்குள்ள கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காகவே சாபமாக மாறி உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் இருக்கா, ஒருவேளை அப்படிப்பட்ட ஃபியர் இருக்கா, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இயேசு உங்களை விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறார். மெய்யாகவே நீங்க அவர்கிட்ட வரும் பொழுது அந்த புறக்கணிப்பு போயிடும். ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னிடத்துல வருகிற யாவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, சொந்த மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இனிமே உங்களோட பின் புலத்தை நினைச்சு நீங்க கீழே நினைக்க வேண்டியதில்லை. உங்களை மற்றவங்க சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே உங்களை தவறா நினைக்க வேண்டியதில்லை. உங்களை விடுதலை செய்கிறவர்கள் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள்ல யார் யார் குழந்தை பருவத்துல புறக்கணிக்கப்பட்ட உணர்வின் நிமித்தம் ஒரு பய உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு தங்களை குறித்த சரியான சுயமதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்களோ, எப்பொழுதும் ஒரு பய உணர்வோடு ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்களை உங்க அன்பின் கரம் தொடட்டும். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆண்டவரே, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த காயங்களை நீக்கி அவர்களை சுகமாக்கி ஒரு தைரியசாலிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதை காண்பிப்பீராக.
அவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள வருவார்களாக. இதை கேட்கிற வேலையிலேயே உங்க தயவுள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்கிற உறுதி அவர்களுக்குள்ள கொடுங்க நான் சொல்றேன். நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. You are no more rejected, you are accepted. Bless you in Jesus name. Amen.